Hi guys, welcome to Pure Masala Tasty. இன்னைக்கு நம்ம Pure Masala Tastyல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான கடாய் மசாலா தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. கொத்தமல்லி ஒரு 100 கிராம் ஆட் பண்ணிக்கலாங்க. கொத்தமல்லி நல்லா வறுத்து எடுத்துடலாங்க. இந்த கடாய் மசாலா பவுடரை நம்ம கடாய் சிக்கன், கடாய் மட்டன், கடாய் வெஜ் அண்ட் கடாய் மஷ்ரூம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மசாலா பொடியை நீங்கள் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் டேஸ்ட்டு ரொம்பவே பிடிக்கும். பார்த்திங்கன்னா கொத்தமல்லியை நம்ம நல்லா வறுத்துட்டேங்க. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அடுத்ததாக வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வரமிளகாயை நம்ம நல்லா வறுத்து எடுத்துடலாம். இதில் 10 மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேங்க. காஷ்மீர் மிளகாய் 6 ஆட் பண்ணியிருக்கோம். குண்டூர் மிளகா 4 ஆட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா காஷ்மீர் மிளகா கலர் மட்டும்தான் தரும், காரம் கொடுக்காது. அதனால தான் நம்ம இதில் 4 மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். இப்படி செஞ்சால் மசால் பவுடருடைய அந்த காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மிளகாயை ரொம்ப நேரம் வறுக்கணுன்றதெல்லாம் இல்லைங்க. ஜஸ்ட்டு சூடு ஏற அளவுக்கு வறுத்தமாக போதும். ஏன்னா நம்ம வெயிலில் காய வச்சு தான் அரைக்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா சூடு ஏற அளவுக்கு இதை நம்ம வறுத்துட்டோம். இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாங்க. இப்போ அடுத்ததாக 10 கிராம் சீரகம் அண்ட் 10 கிராம் மிளகு ஆட் பண்ணிக்கலாங்க. சீரகம் மிளகையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துடலாம். சீரகம் மிளகையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாங்க. சீரகம் மிளகு நல்லா வறுபட்டுருக்குங்க. இப்போ இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ நம்ம அடுத்ததாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாங்க. சோம்பு நம்ம நல்லா வறுத்து எடுத்துடலாம். இந்த கடாய் மசால் பவுடர் யூஸ் பண்ணி கடாய் சிக்கன், கடாய் மட்டன்லாம் கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் பண்ணலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சோம்பு நம்ம நல்லா வறுத்துட்டோங்க. இப்போ இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ அடுத்ததான் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா கடுகு தாங்க ஆட் பண்ண போகிறோம். கடுகு நல்லா வறுத்து எடுத்துடலாங்க. கடுகு பார்த்திங்கன்னா நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாங்க. அடுத்ததாக பிரியாணி இலை ஒரு 4 இலை ஆட் பண்ணிக்கலாங்க. பிரியாணி இலையும் ஜஸ்ட் சூடு பண்ணாமல் போதும். இப்போ இதுவே போதுங்க. இவ்வளோ சூடு பண்ணாவே போதும். ஏன்னா நம்ம வெயிலில் வச்சு அரைக்கிறதுனால திரும்ப அதுவே ஹீட் ஆகிடும். இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாங்க. இப்போ அடுத்ததாக கருப்பு ஏலக்காய் ஒரு 3, பச்சை ஏலக்காய் ஒரு 3 ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன், அதிகமாக பச்சை ஏலக்காய் ஆட் பண்ணுமா ஸ்மெல் ஃபுல்லாக பச்சை ஏலக்காவே இருக்கும் மசாலா தூளில். அதனால் பச்சை ஏலக்காயை கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாங்க. ஏலக்காய் நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ அடுத்ததே என்ன ஆட் பண்ண போகிறோம்னா ஒரு 10 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ கிராம்பை நல்லா வறுத்து எடுத்துடலாம். நல்லா வறுபட்டுச்சுங்க. இப்போ இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடாய் மசாலுக்கு தேவையான எல்லா பொருளையுமே வறுத்து எடுத்துங்க. இதை வெயிலில் காய வச்சுட்டு அப்புறமா அரைச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான கடாய் மசால் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம கடாய் சிக்கன், கடாய் மட்டன், கடாய் வெஜ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். கடாய் மஷ்ரூம் எல்லாமே இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். Thank you friends. Thank you for watching. Please subscribe my channel. Thank you.